ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லைங்க டிப்ஸு வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பூஜை ரூமில் இருக்கிற விளக்கெல்லாம் எப்படி சுத்தமாக க்ளீன் பண்ணுறது, அதுவும் ஈஸியாகவும் கை வலிக்காமல் எப்படி சீக்கிரமாக க்ளீன் பண்ணுறதுங்கிற ஒரு டிப் தான் பார்க்க போகிறோங்க. இந்த டிப் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. எவ்வளோ பாத்திரம், சாமி பாத்திரம் இருந்தாலும் சரிங்க, அசால்ட்டாக கழுவி எடுத்துடலாங்க. வாங்க எப்படி நம்ம இந்த சாமி பாத்திரத்தை ஈஸியாக கழுவலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. இப்போ பாருங்கள், வீட்டில் இருக்கிற விளக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. விளக்கு இப்போ இப்படி தான் இருக்குங்க. நான் வீடியோ எடுக்கிறதுக்காகவே விளக்கு கழுவாமல் எடுத்து வச்சுருந்தேங்க. இப்போ இந்த விளக்கில் ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க. விளக்கில் இருக்கிற திரி பொட்டு எல்லாத்தையுமே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. ஏற்கனவே நான் தொடச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். அந்த எண்ணெய் பிசுக்கு இன்னி கூட கொஞ்சம் இருக்குங்க. அதனால் இன்னொரு டைம் கூட நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா தொடச்சி எடுத்தாச்சுங்க. அதே மாதிரி சாமி பிளேட் இருக்குங்க, அதையும் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க. பிளேட்லேயும் பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குதுன்னு பாருங்கள். இதையும் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் நல்ல தண்ணி சேர்த்துக்கலாங்க. உப்பு தண்ணி சேர்க்க வேண்டாங்க, நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பூஜை பொருள் சேர்க்குறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகளை கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் நான் லெமன் சால்ட்டு 1 ஸ்பூன் சேர்க்குறேங்க. பாருங்கள், லெமன் சால்ட்டுங்கிறது இந்த மாதிரி பார்க்குறதுக்கு சக்கரை மாதிரி இருக்குங்க. இதுதான் லெமன் சால்ட்டுங்க. இது இப்போ 1 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாங்க. இப்போ இன்னொரு ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சால்ட் உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், சால்ட் உப்பு சேர்த்தாச்சுங்க. இது ரெண்டையும் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோணுங்க. நம்ம சேர்த்துருக்கிற சால்ட் உப்பும் லெமன் சால்ட்டும் நல்லா கரையணுங்க. அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் கலக்கி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கைவிடாமல் கலக்கி விட்ட பிறகு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற விளக்கெல்லாம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 15 நிமிஷம் கிட்ட இந்த தண்ணியிலையே நல்லா ஊறட்டுங்க. இப்போ சாமி தட்டையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி சேர்த்துக்கோங்க. 15 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. பாருங்கள், இப்போ 15 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். பார்க்கும்போதே பாருங்கள் ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள். இது நல்ல ஒரு எஃபெக்டிவான டிப்புங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட எவ்வளோ சாமி பாத்திரம் இருந்தாலும் சரிங்க, இந்த ஒரு சால்ட் இருந்தால் போதுங்க. எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் நம்ம அசால்ட்டாக கழுவி எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. கை வலிக்க நம்மளுக்கு தேய்க்க கூட தேவையில்லைங்க. இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க எல்லா சாமி பாத்திரத்தையும். இந்த தண்ணியை கொட்டிட்டு இப்போ வேறு தண்ணி எடுத்துக்கலாங்க.
இப்போ சாமி விளக்கு பாத்திரம் எல்லாமே வந்து இந்த தண்ணியில் நல்லா கழுவி இன்னொரு டைம் கழுவி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ கழுவுன பாத்திரத்தை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. நான் ஒரு நியூஸ் பேப்பர் பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேங்க. உங்களுக்கு வந்து உங்கள் பிளேட்டு உங்கள் பாத்திரம் வந்து எந்தளவுக்கு அழுக்காக இருக்குதுன்னு பாருங்கள். இல்லை நல்லாவே வந்து பளிச்சுன்னு இருக்கணுன்னா இந்த மாதிரி வெறும் ஸ்க்ரப்பு மட்டும் எடுத்துக்கோங்க. சோப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. வெறும் இந்த ஸ்க்ரப்பு மட்டும் எடுத்துகிட்டு லைட்டாக இந்த மாதிரி ஒரு டைம் தேய்ச்சி விட்டிங்கனாவே போதுங்க. பாத்திரம் பார்க்க அப்படியே புதுசு போல் மாறிடுங்க. பாருங்கள், ஃபஸ்ட் இருந்ததுக்கும் நான் மறுபடியும் ஸ்க்ரப்பில் தேய்க்கறதுக்கும் நல்லாவே ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது உங்களுக்கு பாருங்கள். நீங்கள் லைட்டாக தேய்ச்சாவே போதுங்க. ரொம்ப கை வலிக்க அழுத்தி தேய்க்கவெல்லாம் தேவையில்லைங்க. இப்போ நம்ம அதே மாதிரி இந்த விளக்குகளையும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம தேய்ச்ச பாத்திரத்தையெல்லாம் வந்து நல்லா ஒரு டைம் கழுவிட்டு வந்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா கழுவிட்டு வந்தாச்சுங்க. பார்க்கவே முதல்ல எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ மறுபடியும் ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க. சுத்தமாக ஈரமே இல்லாமல் நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லாவே சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் இருந்ததுக்கு இப்போயும் பாருங்கள், நல்லா ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது, நீங்களே பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம தினமும் யூஸ் பண்ணுற திருநீர் எடுத்துக்கலாங்க. இந்த திருநீரை லைட்டாக வந்து இந்த பிளேட்டில் இந்த விளக்குல எல்லாம் போட்டு விட்டுக்கலாங்க. போட்டுட்டு காட்டன் கிளாத்தில் நல்லா ஒரு டைம் தொடச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பார்க்குறக்கு இன்னமும் வந்து இப்போ நல்லா புதுசு போல் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.